சென்னையில் ஓடுற ஸ்கூட்டர்ஸில் பாதி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ நிறையா பேர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஹீரோவில் VX2 Go, VX2 Plusன்னு 2 வேரியண்ட்டில் ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஸ்கூட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் ஒரு 45,000 கட்டி எடுத்துகிட்டு பேட்டரிக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளானாக நீங்கள் வந்து BAS ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரிக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹1.25 கிட்ட பேட்டரிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வருது. நீங்கள் பைக்காகவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேட்டரியோட நீங்கள் இந்த ஸ்கூட்டர் வந்து 1 lakh பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பேட்டரிக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானாக போகிறீங்கன்னா வெறும் நீங்கள் வந்து ஸ்கூட்டர்ஸ்க்கு மட்டும் பே பண்ணால் போதும். ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்காரு. சரி, இவர் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அன்வீல் பண்ண போறது வந்து நம்மளுடைய புக் பண்ண கஸ்டமர்ஸ், அவருடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து ப்ராடக்ட் டீலர்னு அந்த ப்ராடக்ட் அன்வீல் பண்ணி கொடுங்க. முன்னாடி நிக்குது. இப்போ இது வந்து ஒரு சின்ன புது ப்ராடக்டா நிக்குது. இதோட அப்ரிவேஷன் அதோட ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்டரியை நமக்கு ஜெகதீஷ் அவர் ஜஸ்ட் கிறிஸ்பா சொல்லிடுவார். ஈவூட்டர்னா என்னன்னு பார்ப்போம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஈவூட்டர்? EVWOTER எத்தனை பேர்? எஸ் ஆர் நோ? அவ்வளோதான். நோ. தமிழில் வந்து இக்கு கூட்டல் ஆ கூட்டல் கா, தா கூட்டல் நா அப்படின்னு நம்ம என்ன படிப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி ஈவூட்டர்னா EV ப்ளஸ் ஸ்கூட்டர். ஸோ போத் Gen Z அண்ட் Gen Old 2 ஜென்னையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு மாடல் அண்ட் ப்ராடக்ட் இது. என்ன சொல்கிறேன்னா சேம் பையன் கேட்பான் EV டு ட்ராவல் டு பெருங்குடி IT செக்டார், அப்பா கேட்டார் ஸ்கூட்டர் டு ட்ராவல் டு கோயம்பேடு மார்க்கெட் காய்கறி வாங்கிறதுக்கு. உங்கள் முன்னாடி இது ஈவூட்டராக நிற்கிது. போத் Gen Z அண்ட் Gen Old 2 பேருக்கும் இது சூட்டபிள் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் existing customer V1 and V2, I am proud, thanks to all to making this product sustain in market. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகுதுன்னா கஸ்டமர்ஸ் ஆர் ஓனர்ஸ் மோர் தேன் தி எம்ப்ளாயீஸ். ஐ நீட் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் who make this product. அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதை ரோட்டில் பார்த்து தென் அதர் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இதை என்கொயரி பண்ணி, இல்லை லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போங்க சார் அங்கே இருக்கோம், அங்கே போங்க சார் அங்கே இருக்கோன்றது எங்களுக்கு மார்க்கெட்டே ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் சேம் ஆஸ் ஐ டோன்ட் ஹேவ் கீ ஃபாப் வித் மீ. கரெக்டாக V1 V2 கஸ்டமர்ஸ்க்கு தெளிவாகவே தெரியும் இது. ஐ டோன்ட் ஹேவ் கீ ஃபாப் வித் மீ. ஈவன் a normal people or anyone can handle and switch on the vehicle. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், வெஹிக்கிள் ஆன் பண்ணேன். சேம் ஆஸ் உங்களுக்கு DRL LED வந்துடும். சேம் ஆஸ் V1 and V2 அண்ட் இந்த ஓட்டத்துக்கு காரணமும் கஸ்டமர்ஸ் தான். இதுக்கும் கைத்தட்டலாம் தாராளமாக. எனிஒன் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிகிற கவுண்ட் எங்கள் எம்ப்ளாயீஸ் கூட பதில் சொல்லலாம். ஷின் பிளேட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரியர் டைல் லைட்டில் முடிகிற கவுண்ட். அண்ட் ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே எந்த ஈவிலையுமே அது கொடுக்கல இன் மார்க்கெட் விச் எவர் பிராண்ட் ரெஸ்பெக்டிவ்லி எந்த ஈவிலையுமே அது இல்லை. இட்ஸ் 851 mm. 851 mm. ஒரு CNG கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, CNG கேஸ் டியூப், அதை நீங்கள் செட் பண்ணலாம் இது 851 mm. ஸோ சேம் V1 and V2 மாதிரியே இது கம்ஸ் வித் ரிமூவல் பேட்டரிஸ். ஒன்று வீட்டில் சார்ஜ் போடலாம், இன்னொன்று கெஃபேல சார்ஜ் போடலாம். ஸோ தட் 24 hours உங்கள் வெஹிக்கிள் ப்ரொடக்டிவிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட். அண்டு திருப்பி நான் சொல்ல விரும்பல, நோ அதர் காம்படிஷன் ஹாவ் திஸ்.
இன்னொரு டேக்லைன் இருக்குது ஈவூட்டரில், சார்ஜிங் சிம்பிள் ஹே. அப்படின்னா எனி ஒன் சார்ஜிங் சிம்பிள் ஏன்னா வேறெவர் வென்எவர், எங்கே போனாலும் சரி எப்போ போனாலும் சரி, யூ ஹேவ் அ போர்ட்டபிள் சார்ஜர் வித் யூ, யூ ஹேவ் அ போர்ட்டபிள் பேட்டரி வித் யூ. அண்ட் திஸ் இஸ் நாட் ஈஸி இன் கரண்ட் வேர்ல்ட், ரைட்? அண்ட் தென் அன்லாஸ்ட் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் காம்படிஷனுக்கும் சரி, both portable and fast charge, it's not a easy and it's not everyone cup of tea, right? So ரெண்டுமே இங்கே கொடுக்கறது, this is also a unique thing in world, current world. And last and final, படல்தே இந்தியா கா ஸ்கூட்டர்னு ஒரு டேக்லைன் கொடுத்துருக்காங்க ஹெச்எம்சிஎல்ல இருந்து. அதுக்கான அர்த்தம் வந்து இவி இல்லாமல் ஸ்கூட்டர் இல்லாமல் மொத்தம் இந்தியாவோட ஸ்கூட்டர் மார்க்கெட்டையும் மாற்றுறதுக்கான ஒரு வலிமை VX2 கிட்ட இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். From Monday onwards, test drive vehicle registration ஆன பிறகு you will be given on long distance ல கொடுக்கப்படும். அதனால நீங்க எப்போ வந்தாலும் டெஸ்ட் ரைட்ஸ் வந்து between morning 9:30 to evening 6 o'clock டெஸ்ட் ரைட்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கௌதமிங்கிறவங்க எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆல் டைம் ஷோஸ் அவைலபிள் இருக்காங்க சண்டே. நீங்க அவங்கள வந்து தாராளமாக ஷோரூம் ஸ்டெப் இன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி வண்டி புக் பண்ணுவீங்க. வண்டி இப்போ இருக்கிற வண்டிக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, இன்ட்ரோடக்டரி ஆஃபர் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் போயிடுறதுனால நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். வண்டி ஏதாவது பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இப்போ புது வண்டி புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு we are going to give you the key delivery மட்டும் பண்ணுறோம். ப்ராசஸ் டெலிவரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே இப்படி ஹேப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சிவசுப்ரமணியன் சார் அவர்கிட்ட டெலிவரி வாங்கிக்கிங்க. இந்த வண்டி எடுத்து நான் ஒரு 1.5 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஷோரூம் வந்திருக்கேன், பல முறை வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். வண்டி எடுக்கணும். இ ஸ்கூட்டர் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வராங்க, யாரை ட்ரஸ்ட் பண்ணுறதும் தெரியல. மார்க்கெட்டில் பல பெரிய ஜாம்பவம் இருந்தாங்க. எல்லா பிராண்டையும் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு பல பிராண்ட் பேர் சொல்ல விரும்பல, இன்றைக்கி அவங்க காணாமல் போயிட்டாங்க நிறைய பேர். அப்படி இருக்கிற பல பிராண்ட் நடுவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பெரிய ஸ்டெப் 2 எடுத்து வச்சுருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டெப் 1 எடுத்து வச்சாங்க, இப்போ வந்து ஸ்டெப் 2ல் இருக்காங்க. இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டே டு டே லைஃப்பில் ஒரு நாளும் பார்க்குறேன். நம்ம என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் ஃபஸ்ட் டே எடுத்த அப்போ இருந்த ஒரு வீடா V1 ப்ரோக்கும் இப்போ இருக்கிற VX2க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டியிலேருந்து ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர்லேருந்து ப்ளஸ் ரோட் சைட் சர்வீஸ்லேருந்து எல்லாமே எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, நம்ம மற்ற பிராண்டில் போயிட்டு பல மாதமாக அலக்கழிக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் என்ன இருக்கோ, என்ன இஷ்யூ இருக்கோ எல்லாமே கேட்டுட்டு இமீடியட்டாக முடிஞ்ச வரைக்கும் சேம் டேவே கிளியர் பண்ணிவிடுவாங்க. முடியாத பட்சத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அவங்களாலேயும் முடியாது வெளியில் சொல்லி வித்தின் 2 days நான் இது வரைக்கும் சொன்ன கம்ப்ளைண்ட்டு எதுவுமே வந்து சேம் டேலே முடிஞ்சிருக்கு. எதுவுமே இது வரைக்கும் ரொம்ப லாங்காலாம் போனதில்லை. வண்டியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு ஸ்கூட்டரு ஒரு பெட்ரோல் பைக் என்ன அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தைரியமாக இதை வண்டி எடுத்துகிட்டு போகலாம். எந்த ஒரு பயம் இல்லாமல் ஓட்டலாம். மழை வெயில் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா கிளைமேட்டுக்கும் நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ விடா அளவுக்கு யாருமே பண்ணலை. ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் பெருமையாக சொல்லிக்கலாம். கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஹிமாலயா பண்ணி. இப்போது 2வது கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொன்னிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு காருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் ரெடி பண்ணியிருக்காங்களோ அதை விட நல்லா பெட்டராகவே வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஏரியா வேணாலுமே சரி, இப்போது சிட்டியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரைவ் பண்ணலாம், பயப்படாமல் போகலாம். எப்போ வேணாலும் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம். 24/7 இருக்குது. அதே மாதிரி வண்டியும் பயம் இல்லாமல் ஓட்டலாம். இங்கே போனால் நின்றுடும், அங்கே போனால் நின்றுடும். அந்த பெட்ரோல் பைக் மாதிரி அங்கங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு நீங்கள் ஒரு டீ சாப்பிட்ற டைம்லேயே வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடும். நீங்கள் பயம் இல்லாமல் எடுத்து ஓட்டலாம் நம்பிக்கையாக. அதேமாரி நம்பிக்கைனா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடா வந்து ஹீரோ ஷோரூம், நம்ம வேளச்சேரி ஷோரூம் வந்து இங்கே நம்பிக்கையாக எடுக்கலாம். மற்ற நிறைய டீலர் இருக்காங்க, நிறைய டீலர் நான் பார்த்துருக்கேன் சென்னையில், ஏகப்பட்ட டீலர், யாரும் பேர் சொல்ல விரும்பல. பட் இங்கே இருக்கிற சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸலண்ட் தான் சொல்லுவேன். 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டார் கொடுக்கலாம், எந்த குறையும் இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் எல்லாருமே சஜஷன் பண்ணுறது விடா எடுங்க.
எலக்ட்ரிக் மாறுங்க, ஃப்யூச்சரை நோக்கி போங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே இன்னும் பழசே பிடிச்சிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும். எல்லோரும் ஃபோனை அடாப்ட் பண்ணிட்டீங்க, அதேமாதிரி ஸ்கூட்டரும் அடாப்ட் பண்ணுங்கள். அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பழகிடும். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். எல்லோரும் இதை என்ஜாய் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நேராக வந்து இங்கே கேளுங்க ஷோரூமில். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக. இப்போ ஒன்று கீ வந்துருச்சுனால ரொம்ப ஈஸியாகிடுச்சு. முன்ன பாப்பப் கீ இருந்தது, எல்லாம் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஃபோனு ஆண்ட்ராய்டு அதுன்னு எந்த டெக்னாலஜியும் தேவையில்லை. கீ போட்டிங்களா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சார்ஜ் எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணுற பாயிண்ட்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. லேடிஸு, ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஒரு நல்ல வெஹிக்கிள், தரமான வெஹிக்கிள், நம்பர் 1 என்றைக்குமே இதே மாதிரி நம்பர் 1 இருந்தால் நல்லாயிருக்கும். சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் வருது. ஒரு வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா VX2 ப்ளஸ்ஸு, ஒன்று VX2 Go. VX2 Go வந்து பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸ் 85,000 வருது. VX2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் 1 lakh கிட்ட வருது. 2 வேரியண்ட்டுக்கும் என்னென்ன மேஜரான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி. VX2 ப்ளஸுக்கு வந்து 3.4 kWh பேட்டரி. VX2 Goக்கு பார்த்தீங்கன்னா 2.2 kWh பேட்டரி. ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி மாறுறதால கண்டிப்பாக ரேஞ்சு மாறுது. VX2 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 km ரேஞ்சு. VX2 Goவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95 km ரேஞ்சு. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 km ரேஞ்சு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அண்டு ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் வரும். கோவில் வேரியண்ட்டில் ரெண்டுமே உங்களுக்கு ட்ரம் பிரேக் வரும். ப்ளஸில் ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் ட்ரம் பிரேக் வரும். இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா VX2 ப்ளஸில் TFT டிஸ்பிளே வரும். VX2 Goவில் உங்களுக்கு வந்து LCD டிஸ்பிளே வரும். இருக்குது ஈகோ, ஸ்போர்ட்ஸ், ரைடுன்னு 3 மோடு இருக்குது. இதே VX2 Goவில் பார்த்தீங்கன்னா வெறும் ரைடு அண்ட் ஈகோ மோட் 2 மோடு தான் இருக்குது. மொத்தம் ஒரு 7 கலரில் லான்ச் ஆகிருக்கு. மேட் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு பேர்ல் ரெட்டு, எல்லோ, இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸஸ் ப்ளூன்னு கிட்டத்தட்ட ஒரு 7 கலரில் லான்ச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மோனா மோட்டார்ஸில் நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆகஸ்ட் மந்த் வரையும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து ஹீரோவோட இந்த விடா VX2 லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன VX2 Go இல்லை VX2 ப்ளஸ் வேரியண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். போட்டிடலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி புது EV ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, 2 வீலர் லான்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம பேஜில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணுறேன்.